நான் ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி பில்ட் பண்ண ஆப்போட பேர் மை டிஸ்கவுண்ட் மேப். வைப் கோடிங் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? இப்ப பாத்துடலாமா? சத்தியமா எனக்கு கோடிங்கே தெரியாதுங்க. ஜாவா ஸ்கிரிப்டும் தெரியாது, HTML தெரியாது, CSS தெரியாது. பட் ஆனா நான் ஐடில தான் ஒர்க் பண்றேன். நான் கிளவுட் இன்ஜினியரா இருக்கேன். வளவலன்னு பேசிட்டு இருக்காரு தம்பி. வைப் கோடிங்னா என்னன்றத காட்டு. இதோ உங்களுக்காக கர்சர் எக்ஸ்டென்ஷனை ஓபன் பண்ணிக்கலாம். npm run dev லோக்கல் ஹோஸ்ட்ல 5001ல ரன் ஆயிட்டு இருக்கு. நான் ஏஐ வச்சு கிரியேட் பண்ண மை டிஸ்கவுண்ட் மேப் இதுதான். இதுல யூசர் லாகினை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வைப் கோடிங் பண்ண போறோம். இந்த ஹோம் பேஜை, இப்படி இருக்க ஹோம் பேஜை நான் கர்சரை வச்சு எப்படி மாத்த போறேன்றத பார்த்துடலாமா? ஐ வாண்ட் கம்யூனிட்டி யூசர் ஹோம் பேஜ் ஷுட் பி பெஸ்ட் UI UX. அவ்வளவுதாங்க ப்ராம்ப்ட். இதுக்கப்புறம் மீதி இருக்க வேலையெல்லாம் கர்சரையை பார்த்துக்கும். இப்ப நம்ம போயிட்டு வைப் பண்ணலாம். டாடா. 10 seconds later. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. டெவலப்பர்ஸ் நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்படி இருந்த யூஐய இப்படி மாத்திருக்கு. செம்மையா இருக்கு. இந்த ஸ்கிரீன்ல கிரெடென்ஷியல் இருக்கு. இதை வச்சு நீங்க லாகின் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க ஷாப்ஸ் ஏதாவது ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வீட்ல இருந்து நீங்க ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மேப்ல நீங்க ஃப்ரீயாவே லாகின் பண்ணி ஃப்ரீயாவே உங்க ப்ராடக்ட், உங்களுடைய டிஸ்கவுண்ட்லாம் போஸ்ட் பண்ணலாம். டாடா.